பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையான செய்தி. இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகள்லையும் என்னை ஆற்றி தேற்றிய வார்த்தைகள். எப்படிப்பட்ட பயங்கரமான குழியில் இருக்கும்போது என்னை தூக்கி எடுத்த வார்த்தைகள். நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போவோம். ஏசாயா 43வது அதிகாரம், ஏசாயா 43 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 43 முதல் 2 வசனங்கள். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எல்லாரும், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேணா இருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில, எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உங்களை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், உங்க இருதயத்துக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்பொழுது நீங்கள் ஆறுதல் அடையுங்க. அவர் மீட்பர், மீட்கிற ரட்சகர் இந்த நாள்ல உங்க வீடு தேடி உங்க வீடுகளுக்குள்ளாக அவர் வந்திருக்கிறார். உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நல்ல தகப்பன் இந்த நாள்ல அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உங்களை மீட்டு கொண்டேன்னு சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் மீட்டு கொண்டார். எங்க இருந்து நம்மளை மீட்டு கொண்டாரு? கல்வாரி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்து, நம்மளை விலை கொடுத்து, அவருடைய உயிர், அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருத்தரையும் மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் மீட்பர். பாருங்க, அதுதான் லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்க, நீங்க எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில, உங்க மானம், மரியாதை, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இனிமேல் எனக்கு இழக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, கடைசியா இருந்தது இந்த ஒரு மானம், மரியாதை மட்டும்தான், அதுவும் என்னை விட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை மீட்டெடுக்கும்படியாக வந்திருக்கிறார் ரட்சகர். இந்த நாள் அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. பாருங்க, நான் ஒரு சில உதாரணங்களை சொல்ல போறேன். அந்த இடத்துல இருந்து எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எப்படி மீட் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாருங்க, தண்ணிக்குள்ளேயே நம்ம போனாலும் அந்த தண்ணி என்ன பண்ணாதான், ஆறு, கடல், எதுக்குள்ள நீங்க மூழ்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துலயும் கர்த்தருடைய கரம் உங்களை காக்கிறதா இருக்குது. அந்த தண்ணி உன்மேல் புரளுவதில்லை, அந்த அலைகள் உன்மேல் புரளுவதில்லை அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, ஒருவேளை நீங்க அக்கினிக்குள்ள கிடக்கலாம், உங்களை தூக்கி அக்கினிக்குள்ள போடலாம், அந்த அக்கினியில கூட நீங்க வேகாம இருப்பீங்க. அவரை நம்பி விசுவாசித்து நிற்கும் போது பாருங்க, அந்த இடத்துலயும் நீங்க வேகாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, ஒரு முறை கர்த்தர் 2013ஆம் ஆண்டுல பாருங்க, இந்த வார்த்தையோட ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்ப என்ன ஆண்டவரே, நான் தண்ணிக்குள்ள போக போறேன், என்ன அக்கினிக்குள்ள நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த நேரத்துலதான் எங்க வீட்டை லாக் பண்ணாங்க. பாருங்க, லாக் பண்ணி ஒரு பயங்கர மோசமான ஒரு சிச்சுவேஷன். அந்த இடத்துல இருந்து, அந்த லாக்கான நிலையிலிருந்து நாங்க எப்படி மீண்டு வர போறோம் எங்களுக்கு தெரியாது. கட்ட வேண்டிய பணத்தை எப்படி கட்ட போறோம் எங்களுக்கு தெரியாது. அந்த நாட்கள்ல ஊழியத்துக்கு நாங்க வந்த புதுசுல பாருங்க, எங்களுக்கு இருந்த கொஞ்சம் விசுவாசத்துல அந்த நாள்ல கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கும்படியான அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. பாருங்க, உதவி செய்கிற கர்த்தர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், பயப்படாதே, பயப்படாதேன்னு சொல்லி அநேக ஊழியர்கள் அநேக செய்திகளின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக எங்களை பலப்படுத்தினார். பாருங்க, ஒரே செய்திய எஸ்தர் புத்தகத்திலிருந்து நான் திரும்பவுமாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர் உதவி செய்கிற கர்த்தர், அவர் உதவி செய்கிற கர்த்தர்னு அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல போனது. பாருங்க,
எப்படிப்பட்ட தண்ணிக்குள்ள நாங்க போயிருந்த போதும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து எங்களை மீட்டெடுத்தார். வீட்டை திறந்து கொடுத்தாங்க பாருங்க. கட்ட வேண்டிய பணத்தை எல்லாம் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அக்கினிக்குள்ள கடந்த மாதிரி இருந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தும் ஆண்டவர் தூக்கி எடுத்தார். நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சி பாருங்க பிரியமானவர்களே. இந்த நாள்ல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இப்படிதான் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் புத்தகத்துல அவங்கள தூக்கி அக்கினிக்குள்ள போட்டாங்க. 7 மடங்கு அக்கினி அதிகமாய் சூடாக்கப்பட்டது பாருங்க. அப்படி ஒரு அக்கினியுடைய அந்த கொடூரமான ஒரு அக்கினி 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டது அந்த சூடு. அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களோடு கூட போய் நடந்தாரு பாருங்க. அந்த அக்கினிக்குள்ள 3 பேரை தூக்கி போட்டாங்க. ஆனா 4 பேராக உலாவி கொண்டிருந்தாங்க, அந்த அக்கினியில நடந்து கொண்டிருந்தார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதோடு கூட கர்த்தரும் கூட சேர்ந்து நடந்து கொண்டிருந்தார். அவங்க முடி கூட கருகல, அவங்க ட்ரெஸ் கருகி போகல, அப்படியே வெளியே வந்தாங்கன்னு சொல்லி தானியேல் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தானியேலை தூக்கி சிங்க கெபியில போட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டார். அவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் இப்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த மாதத்துல நான் ஒரு சர்ச்ல பெண்கள் கூட்டத்துல பேசி கொண்டிருந்தேன் பாருங்க. அங்க ஒரு ஸ்திரீ, ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு ஸ்திரீ வந்து சாட்சி கொடுத்தாங்க. அவங்க கழுத்துல ஒரு கயிறு போட்டு ஒரு கிராஸ் போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இப்படி ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி நான் ஆத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வருவேன்னே தெரியல. நானும் எங்க வீட்டுக்காரரும் துணி துவைக்க போனோம். தண்ணி அடிச்சுட்டு போகுது, எங்க ட்ரெஸ் எல்லாம் போயிருச்சு, பாத்திரம் எல்லாம் போயிருச்சு. அந்த நேரத்துல திடீர்னு நான் இந்த சிலுவையை பார்த்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏசு ஏசுன்னு சொல்லி அந்த சிலுவையை பிடிச்சு கொண்டே இருந்தேன். அந்த இடத்துல ஒரு பையன் வந்தான். இப்படி ஒரு குழுவாக வந்து எங்களை காப்பாத்துனாங்க. இன்றைக்கு நான் வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஏசு என்கிற பெயரை சொல்லும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு மகா பெரிய விடுதலை உண்டாயிருக்கும் பாருங்க. கர்த்தர் அவ்வளவு நல்லவர் பிரியமானவர்களே. யோசேப்பு 13 வருஷம் ஜெயிலையும் எப்படிப்பட்ட சிறையிருப்புல இருந்தாரு. 17 வயசுல ஜெயிலுக்குள்ள குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க அண்ணமார்க. அதுக்கப்புறம் ஜெயிலு, எகிப்துல அடிமையாக விற்கப்பட்டது. அந்த இடத்துல கர்த்தர் எகிப்துக்கே அதிபதியாக்கினார் யோசேப்பு. பிரியமானவர்கள், இதெல்லாம் யாருனால வந்தது? மீட்கிற ரட்சகர் உங்களோடு என்னோடு இருக்கிறதுனால. இந்த நாள்ல இந்த ரட்சகரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்தை மறக்காதீங்க. இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தாரு பாருங்க. இந்த பாவ மண்ணுல வந்து அவருடைய கால்களை பதித்தார். பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான தெய்வ குமாரன் பாருங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர்தான் சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிற. நீ ஆறுகளை கடக்கும் போது ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, உன்னை நான் மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. எவ்வளோ நல்ல அற்புதமான வார்த்தைகள் பிரியமானவர்களே. இந்த நாள்ல நீங்க எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, சாத்தான் எதை உங்க கிட்ட இருந்து திருடி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாள்ல இருந்து நீங்க ஜெபிங்க. 7 மடங்காய் நான் இது எல்லாவற்றையும், சாத்தான் எங்கிட்ட இருந்து திருடி போட்ட எல்லாவற்றையும் நான் 7 மடங்காய் திரும்பவுமாக பெற்றுக்கொள்வேன். ஏன்னா மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல கேளுங்க. நிச்சயமாகவே இந்த மீட்பர் நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு மீட்டு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் ஆறுதலோடையும் இந்த வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒரு வார்த்தையின் உறுப்பு கூட ஒளிந்து போகாது பாருங்க. ஏன்னா அவர் மீட்பர், உங்களை மீட்க வந்த ரட்சகர். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.